எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ வீக்கெண்ட் ஃபுல்லாக சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து மண்டே வீக் டேஸ்க்குள்ளே வந்து ஆச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்க மைண்ட் செட். இன்றைக்கி டே வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போகணும், இந்த வீக் செம்மையாக எடுத்துகிட்டு போகணும், நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட தான் இன்றைக்கி டேவே வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த வீக்குக்கான நிறைய பிளான்ஸ் இருக்குது. என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ண போகிறோம், நம்ம எப்படி இந்த டயட் வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம், இந்த வீக் நம்ம என்ன டயட் ரெசிபி ஷூட் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான்ஸ் வந்து மைண்டில் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த வீக் வந்து சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போகலாம். டே ஒன்லேருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது, ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சும் சூப்பராக போயிட்டுருக்கு. பர்சனலாக நல்ல ரிசல்ட் பார்க்குறீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலில் சரி, உங்களோட பாடிலையும் சரி சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக அது வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் மிஸ் பண்ணிட்டு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இன்றைக்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. ஸோ கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்துலையும் சக்ஸஸ் பார்க்க முடியும். அதுதான் வந்து நம்மளோட பேசிக் அஃபர்மேஷனே வந்து அதுதான். ஓகேங்களா, நம்மளோட உறுதிமொழின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். வெயிட் லாஸ் டயட் அப்படின்னா கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் அமேசிங்காக இருக்கும். ஸோ சூப்பராக இந்த வீக் எடுத்துகிட்டு போகலாம், நல்லா வந்து ரிசல்ட் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேலஞ்சோட டே 33. ஓகேங்களா, இன்னும் எக்ஸாக்டாக 17 டேஸ் தான் இருக்குது நம்ம கையில். சூப்பராக எடுத்துகிட்டு போய் நல்ல ஒரு ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெஸ்ட்டாக நம்ம ரிசல்ட் பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீக்கெண்டில் எதுனா சீட் ஆகிடுச்சு, சண்டே உங்களால் டயட் பண்ண முடியல அப்படின்னா இட்ஸ் ஓகே, ஓவர். சண்டே முடிஞ்சிடுச்சு, அதை நம்ம யோசிச்சு எதுவுமே ஆக போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் வர டேஸ், இந்த வீக் டேஸை வந்து சூப்பராக எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போகலாம். நல்லா வந்து வாக்கிங் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி ஓகே. இன்றைக்கி பேசிக்காக சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம டிப்ஸ் மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஸோ நம்ம ஒவ்வொரு டேவும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதும் நம்ம பேசுகிற விஷயங்கள் வச்சு நம்மளோட நம்ம சப்ஸ்கிரைபர் மேம் ஒருத்தவங்க இருக்காங்க, லக்ஷ்மி மேம். அவங்க வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து எனக்கு கொடுப்பாங்க. அவங்களோட ஏஜுக்கு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம ஒரு விஷயம் ஒரு 50% பேசுகிறோம் அப்படின்னா அதில் இன்னும் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படின்னு நிறையா டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு ஒவ்வொரு டேவும் அவங்க கூட கான்வர்சேஷன் வச்சுக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக அண்ட் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஒரு மாதிரி தனியாக இருக்க ஃபீலிங்கே இருக்காது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மென்டல் சப்போர்ட் வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற ஒரு பர்சன் அவங்க. ஸோ அவங்க கூட டெய்லி ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுல நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் ஆகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க என் கூட ஷேர் பண்ண ஒரு வேல்யூபிளான பாயிண்ட்ஸ்லாம் ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் எனக்கு தோணுது பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ எல்லா விஷயங்களும் சேர்ந்து ஒரு சில பாயிண்ட்ஸ், சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், நமக்கு வந்து ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, குக் பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம குக் பண்ணும்போதே நம்ம பிளான் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆயில் வந்து முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் குக் பண்ணும்போதே ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வீட்டில் எல்லாருமே வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு ஹேபிட்ஸ்குள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா, ஸோ முடிஞ்சளவு ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் குக் பண்ணும்போதே பிளான் பண்ணிடுங்க. இப்போ டயட் பண்ண போகிறீங்க, நீங்கள் டயட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெஜிடபிள் போர்ஷன் நமக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ எப்பவும் பண்ணுறதை விட ரைஸ் போர்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள் போர்ஷன் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி பிளான் பண்ணி குக் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்களோட டயட் வந்து மிஸ் ஆகாது. டயட் ஃபுட்னு நீங்கள் தனியாக வந்து ரொம்ப எஃபர்ட் போட தேவையில்லை. நம்ம சின்ன சின்ன டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ சின்ன சின்ன ரெசிபிஸ் அப்பப்போ ஷேர் பண்ணுறோம். அதை ஃபாலோ பண்ணிட்டு மற்ற 2 வேலைக்கு நம்ம வீட்டில் என்ன குக் பண்ணுறோமோ அதுலேயே வந்து ப்ராப்பரான பிளானிங் பண்ணி நீங்கள் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக குக் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட டயட் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் சூப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். அப்புறம் பார்த்தோன்னா டீப் ஃப்ரை பண்ணுறது. ஸோ நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் மோஸ்ட்லி டீப் ஃப்ரை பண்ணாமல் ஒன்று பாயில் பண்ணியோ இல்லை ஷாலோ ஃப்ரை பண்ணி இல்லை ஸ்டீம் பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சிக்கன் 65 மாதிரி நீங்கள் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி எடுக்காமல் அதுலேயே கிரேவி மாதிரி பண்ணலாம். இல்லை லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி தந்தூரி மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் சிக்கனில் ட்ரை பண்ணலாம். இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபிஷ் கூட எடுத்திங்கன்னா நீங்கள் ஆயிலில் போட்டு ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணாமல் சும்மா தவாவில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஷாலோ ஃப்ரை அந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாமே விடுங்க. பேசிக்கான ஒரு விஷயம் தோசா முடிஞ்சளவு இப்போ நம்ம எல்லார் வீட்லையுமே மார்னிங் ஆர் டின்னர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் என்னவா இருக்குது, தோசை ஆர் இட்லியாக தான் இருக்குது. ஸோ தோசை வந்து கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு தோசைலையும் அவ்வளோ ஆயில் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து
கண்டிப்பாக வெயிட் லாஸ்ன்றது நடக்காது, வெயிட் கெயின்றது ஆக தான் செய்யும். ஸோ நம்ம கிறிஸ்பியாக எல்லாரும் யாருக்கு தான் கிறிஸ்பி தோசை பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு முடிஞ்சாலும் மற்ற நாள் வந்து ஆயில் கம்மியாக அப்ளை பண்ணி ஜஸ்ட் தவால மட்டும் அப்ளை பண்ணி ஊத்தாப்பம் மாதிரி ஸோ அந்த மாதிரி ஆயில் கம்மியாக வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எதுவுமே நம்ம ஃபுல்லாக ஸ்டாப்னு சொல்லவே இல்லை, அதை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். எதுவுமே நம்ம ஸ்டாப் பண்ண போகிறதில்ல, அளவோடு எடுத்துக்கிட்டு ஒரு ஹெல்தி ஹேபிட்குள்ளே போகிறோம், அவ்வளோதான். எல்லாமே நம்ம பிடிச்ச எல்லாமே சாப்பிட போகிறோம். அதை வந்து ஹெல்த்தியாக எப்படி சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? பார்த்தோன்னா ஒரு சின்ன விஷயம் தாங்க. இப்போ நம்ம டெய்லி குக் பண்ணுற ஒரு 10 டே ஒரு 1 வீக் to 10 days நம்ம குக் பண்ணாவே ஓகே. நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நமக்கு எவ்வளோ போர்ஷன் தேவைப்படும், எவ்வளோ குக் பண்ணால் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நமக்கு ஓரளவு ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். ஸோ அந்த ஐடியா வச்சுட்டு குவான்டிட்டி பார்த்து பிளான் பண்ணி நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதிகமாக எக்ஸஸ் ஃபுட், ஏதோ ஒரு வேளை 2 வேளை எக்ஸஸ் வரதான் செய்யும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதிகமாக எக்ஸஸான ஃபுட்டு வராமல் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ குக் பண்ணும்போதே வந்து குவான்டிட்டி பார்த்து பிளான் பண்ணி நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம எக்ஸஸ் ஆகிறதா வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லி சாப்பிடும்போது நமக்கே தெரியாமல் வெயிட் கெயின் ப்ராசஸ்க்குள்ளே போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால முடிஞ்சளவு குவான்டிட்டி வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் எக்ஸஸ் ஃபுட் இல்லாமல் அளவோடு சாப்பிட்டு ஹாப்பியான ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வர முடியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கே வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு ஆர்டிக்கல் மாதிரி மேம் என் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃபுட்டு எடுத்துக்க போகிறோம் இல்லைங்களா? நம்ம சாப்பிடும்போது நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்றத வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஸ்லோ அண்ட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அந்த ஹேபிட்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும். வெயிட் கெயின்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜாப்பனீஸோட டைனிங் ஹேபிட்டே வந்து இதுதான். மோஸ்ட்லி இந்த ஒரு குட் ஹேபிட் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கான ஃபுட்டோட போர்ஷன் நம்ம எடுத்துட்டு அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக எடுத்து சாப்பிடணும். ஸோ சின்ன சின்ன பீசஸாக எடுத்து வாயிலேயே நல்லா மென்று நல்லா சிவ் பண்ணி முழுங்கும் போது நமக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் ஃபுல்லாக கிடைக்குது. டைஜஷன் ப்ராசஸும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட்குள்ளே வரும்போது நம்ம ஸ்லோவாக சாப்பிடும்போது நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமே, ஏன் நம்ம பேசுறது, நம்ம கேட்கறது எல்லாமே வந்து நம்ம பிரெயின்ல இருந்து நம்ம வர சிக்னல் தான் இல்லைங்களா? ஸோ நம்ம ரெஸ்பாண்ட் பண்றது எப்படி பண்ணுவோம்? பிரெயினுக்கு சிக்னல் போய் அது மூலமா தான் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து நேச்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம அப்படி ஸ்லோவா நல்லா மைண்ட்ஃபுல் ஈட்டிங்குள்ள போகும்போது நம்ம பிரெயினுக்கும் அந்த சிக்னல் வந்து பாஸ் ஆகும். ஓகே, ரொம்ப நேரமா சாப்பிட்டுட்டோம், இதுவே நமக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு சிக்னல் பாஸ் ஆகும்போது நமக்கு வந்து எக்ஸஸ் போர்ஷன் சாப்பிடணும் அப்படின்ற கிரேவிங்ஸ் வந்து வராது. வெயிட் கெயின் பெருசா ஆகாது. ஸோ இதுல வந்து ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம வந்து ஆப்போசிட்டா பெரிய பெரிய பீசஸா எடுத்தா என்ன ஆகும்? இந்த குட் ஹேபிட்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் நடக்கும். ஸோ பெரிய பெரிய பீசஸை சாப்பிடணும்னா ரொம்ப ஸ்பீடா சாப்பிடுவோம், அரைக்குறையா மென்று சாப்பிடுவோம். அப்போ வந்து அது அப்படியே போய் நம்ம ஸ்டொமக்ல வந்து படியும். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபுல் நியூட்ரிஷன்ஸ் நமக்கு கிடைக்காது. பிளஸ் நம்ம ரொம்ப சீக்கிரம் நம்ம அவசரமாக சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லான மாதிரியே இருக்காது. ஸோ நமக்கே தெரியாமல் ஒரு இட்லி 2 இட்லி இல்லை ஒரு தோசை நம்ம எக்ஸஸாக சாப்பிட ஆரம்பிப்போம். அதனால தான் வந்து ஸ்லோ ஈட்டிங் ப்ராசஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா அது நம்ம வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தோணலாம், இப்போ இருக்கிற வந்து பிஸியான ஸ்கெடியூலில் சாப்பிட்றதுக்கே நேரம் இருக்க மாட்டேங்குது, மார்னிங் ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னா ரொம்ப அவசரமாக எல்லாம் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கு, அங்கே எப்படி நான் ஸ்லோவாக உட்காந்து சாப்பிட முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக வரலாம். ஸோ வந்து ஓகே, ஏதோ ஒரு வேலை தான். இப்போ ஒரு நாளைக்கு 3 வேளை நம்ம சாப்பிட போறோம்னா மார்னிங் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக தான் இருக்கு அப்படின்னா அப்போ வந்து மினிமலாக நீங்கள் ஏதோ ஒரு பிளான் அப்போ வந்து லிக்விட் ஐட்டமா ஏதோ ஒரு டயட் பண்ணுறவங்க, ஸோ அந்த டைமில் நீங்கள் லிக்விட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஜூஸு, ஸ்மூதி, இல்லை கூழு, கஞ்சி அந்த மாதிரி ஒரு விஷயத்த ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா அது நீங்கள் ரொம்ப நிறைய மென்று சாப்பிடணுன்ற அவசியம் இருக்காது. சீக்கிரமாகவே உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது எப்படியும் லஞ்சும் டின்னரும் வந்து உங்களுக்கு போதுமான அளவு டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைம் வந்து முடிஞ்சளவு எடுத்துக்கிட்டு முடிஞ்சளவு உங்களோட ஈட்டிங் ஹேபிட்டை ஸ்லோ அண்ட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங்காக மாற்றிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நாட் ஓன்லி இந்த டயட் பீரியட் மட்டும் இல்லை, உங்கள் ரிமைனிங் உள்ள உங்கள் ஃபுட் ஹேபிட் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்குள்ளேயே உங்களை அது கொண்டு போயிடும். ஸோ முடிஞ்சளவு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பேசின விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒரு அவேர்னஸோட, ஒரு செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனோட நம்ம இருக்கும்போது ப்ளஸ் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக மாறும், ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப பிரிஸ்காக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் பேசின விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள்.
நிறைய ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock நம்ம சேலஞ்ச் வீடியோ வருது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரிமைனிங் டேஸை வந்து சூப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இப்போ தான் உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கே நீங்களே சேலஞ்ச் பண்ணி நிறைய டாஸ்க் வச்சு நிறைய டார்கெட் வச்சு உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸை வந்து ரொம்ப ஹாப்பி மைண்ட் செட்டோட எடுத்துகிட்டு போங்க. ரிசல்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டே இருக்கீங்க. உங்கள் வெயிட் லாஸுக்கான உங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக மோட்டிவேட்டடாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. என்னால் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலே முடியும். சூப்பராக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள். ஒரு ஹாப்பி அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வாங்க எல்லாரும். ஸோ இப்போது செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து கருப்பு கவுனி ரைஸ் வந்து கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் கூட கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. சிம்பிளாக வந்து இப்போ கூழ் மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கருப்பு கவுனி ரைஸ் கூலோட ரெசிபி தான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ தான் இனிஷியலாக வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி இல்லை கருப்பு கவுனி ரைஸ் கூழ் இது எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸை நல்லா ஸ்பீடப் பண்ணிவிடும். உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். ஸோ டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதர் டின்னர் ஏதோ ஒரு வேலை வந்து கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு உங்கள் டயட் கூட இது டெய்லி ஒரு வேலை இது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வச்சு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்த்து ரிசல்ட் பார்த்ததுனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி அதோட ரெசிபி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் கூல் தான் வந்து இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 400 ml அளவுக்கு இருக்கும் தண்ணி வந்து எடுத்துக்கிறேன். நம்ம தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த மாவு போட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து கட்டிடுது. ஸோ அதனால தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் அந்த திக்காகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அடியில் வந்து உங்களுக்கு அது அடி பிடிக்காமல் நல்லா ஈவனாக வந்து கூழ் நல்லா நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கருப்பு கவுனி ரைஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த டைம் கொள்ளோ வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல, கூலாக காய்ச்சறதுனால. ஸோ ரைஸ் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அது ரவை பதத்துக்கு குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இப்போ கூழ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நார்மலாக ராகி கூழ் கம்பு கூழ் எப்படி காய்ச்சுவீங்களோ அதே ப்ராசஸ் தான். தேவையான உப்பு மட்டும் போட்டு நம்ம கூழ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதில் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதில் கேர்டு ஆனியன்லாம் மிக்ஸ் பண்ணி நம்மளோட கூழ் வந்து ரெடி பண்ணிடலாம். போட்டிருக்கேன். இந்த ஸ்பூனுக்கு ஃபுல்லாக 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். இன்னொரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 2.5 ஸ்பூன் வந்து போட்டேன் அப்படின்னா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தேவையான அளவு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். மாவு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ்வில் வச்சு நம்ம கூழ் காய்ச்சி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ வந்து மாவு தனியாக தண்ணி தனியாக இருக்குது. நமக்கு ஸ்டவ்வில் வச்சு அப்படியே விட்டுட்டோம் ஸ்டார்டிங்கில் அப்படின்னா அடியில் ஃபுல்லாக மாவு ஃபுல்லாக அப்படியே செட் ஆகி நமக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இனிஷியலாக வந்து அது ரெண்டுமே பைண்ட் ஆகி ஒரு திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கையெடுக்காமல் கலந்து விடுங்க. ஒன்ஸ் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி திக்காக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுடலாம். உங்களுக்கு தேவையான அளவு கெட்டியாகிற வரைக்கும் அது சூப்பராக கொதிச்சு வரும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கையெடுத்து கிண்டிக்கலாம். ஸ்டார்டிங்கில் மட்டும் கையெடுக்காமல் அடியில் ஒட்டிடாமல் ரெண்டையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம கூழ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், நல்லா வெந்துச்சு. இது ஆல்மோஸ்ட் ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிரும். நல்லா வெந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான். இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம கஞ்சி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு அப்படியே லைட்டாக சூடாகவே வந்து குடிக்கலாம். ஒருவேளை இதை நீங்கள் கஞ்சியாக எடுத்துக்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே இதில் கொஞ்சம் பூண்டு சீரகம்லாம் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அது கஞ்சியாக குடிக்கிற டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கூலாக தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ ஆறுனா தான் வந்து நம்ம கர்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது அப்படியே வச்சோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் ஆறிடும். நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணி கூழ் வந்து ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம கூழ் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு வந்துட்டு நான் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சமாக ஸோ
பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சமாக வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அது போட்டுக்கலாம். அப்புறம் கேர்டு வந்து எடுத்திருக்கேன் சூப்பராக. ஸோ தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மாங்காய் தொக்கு சைடிஷ்காக எடுத்து வச்சுருக்கேன். யூஸ்ஃபுல்லாக கூல்னாவே நம்ம மாங்காய், அப்புறம் மோர் வத்தல் ரொம்ப பிடிக்கும், மோர் மிளகா சொல்லுவோம்ல, ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போது நம்ம டயட் பண்ணிகிட்டு இருக்கனால சரி ஆயில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம கூழ் குடிக்கிற பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் கூழ். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம போயிட்டு ரிலாக்ஸிங்காக உட்காந்து குடிச்சிடலாம். இது வந்து ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிப்பிங்க, ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு நாள் ஒரு 1/2 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து நீங்கள் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, மார்னிங் எழுந்தது நீங்கள் குக் பண்ணும்போதே ஒரு பக்கம் காசி வச்சுட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு ஆறிட்டு இருக்கும். அப்புறமா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் டைமில் இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். கண்டினியூஸாக ஒரு மாதத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராகவோ டெய்லியுமே எடுத்துக்கோங்க. நல்லா வந்து உங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸ் நல்லா ஸ்பீடப் பண்ணிவிடும். நல்லா வந்து ரிசல்ட் பார்க்க முடியும். இது கூடவே நீங்கள் ப்ராப்பரான டயட்டு ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோ அமேசிங்கான ரிசல்ட் இருக்குங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக முடிச்சுக்கலாம். கப்புக்கு மாற்றிக்கிறேன். கரெக்டாக 1 கப் வரும். நான் டெய்லி காய்ச்சறதுனால எனக்கு அளவு கரெக்டாக தெரியும். ஸோ அவ்வளோதான் நல்லா டேஸ்டியான சம்மருக்கு சூட் ஆகிற மாதிரி சூப்பரான கருப்பு கவுனி ரைஸ் கூழ் மாங்காய் தொக்கு காம்பினேஷன் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு ரிலாக்ஸிங்காக என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிடலாம். சண்டே மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பொங்கல் அண்ட் சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தோம். ஸோ சின்னதாக வந்து ஒரு போண்டா வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக பொங்கல், சிக்கன் கிரேவி, நல்லா சிக்கன் பீசஸ் நிறையா எடுத்துக்கிட்டேன். ஸோ மார்னிங் ஜூஸ் குடிக்காதனால சண்டே மார்னிங் காஃபி குடித்தேன். ஸோ அதனால் பாதாமும் சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா மீன் குழம்பு வச்சுருந்தோம். ஸோ குழம்புலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஹனி சிக்கன் வந்து பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், கேட்டிருந்தா. ஸோ ஹனி சிக்கன் எடுத்துக்கிட்டேன். நிறைய கேப்சிகமோட சிக்கன் பீசஸ் போட்டு சூப்பராக இன்றைக்கி லஞ்ச் வந்து சாப்பிட்டாச்சு. டின்னர் வந்துட்டு மைல்டாக வந்து எடுத்துக்கிட்டேன் சீக்கிரமே.